சாமி கும்பிடலான்னு நம்ம ஊர் முருகன் கோயிலுக்கு போனா அவங்க யாரோ ஒரு ஆம்பளை கூட சரிக்கு சமமா உட்காந்து பேசிட்டு இருக்காப்பா. சரி ஆர்த்தி, அதனால இப்ப என்ன? என்னவா அப்பா, இன்னுமா நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரிய வரல? இத பாருமா, பொண்ணுங்க வெளியிடத்துக்கு போறப்ப 4 பேரை பார்த்து பழகுற சூழ்நிலை ஏற்படத்தான் செய்யும். அதுக்காக உடனே அதை நாம தப்பா எடுத்துக்க முடியாதுல்ல. நீங்க சும்மா அவளுக்கு வக்காலத்து வாங்காதீங்கப்பா. நானும் தான் 4 இடத்துக்கு போறேன் வரேன். அவள மாதிரியா நான் உட்காந்து ஒவ்வொருத்தர்கிட்டயும் பல்ல கட்டிட்டு பேசிட்டு இருக்கேன்? அப்படி இல்லைம்மா, கோயில் சம்பந்தமா கூட வானதி ஏதாவது பேசிட்டு இருக்கலாம் இல்லையா? அதைத்தான் உங்க அப்பா சொல்றாரு. அங்கிள், ஒரு பொண்ணு சாதாரணமா பேசுறதுக்கும் இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுறதுக்கும் என்ன வித்தியாசம்னு இன்னொரு பொண்ணா எனக்கு நல்லாவே தெரியும். நான் பார்த்தது மட்டும் நீங்க நேர்ல பார்த்து இருந்தீங்க, இந்த விஷயத்தை இவ்வளவு சாதாரணமா பேசிட்டு இருக்க மாட்டீங்க. என்ன ஒரு பெரிய குடும்பத்துல இருந்து வந்து பொண்ணு பார்த்துட்டு போயிருக்கிற இந்த நேரத்துல இவ பாட்டுக்கு இப்படி கோயில மணி அடிக்கிறவன், சக்கரை பொங்கல் கின்றவன் பின்னாடி சுத்திட்டு இருந்தா நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுறதுப்பா? எனக்கு என்னவோ இவ்வளவு என் கல்யாணத்துல ஏதாச்சும் குழப்பம் வந்துருமோன்னு பக்கு பக்குன்னு இருக்குப்பா. ஐயோ, நீ எதுக்குமா தேவையில்லாததெல்லாம் நினைச்சு பயந்துகிட்டு இருக்க? நீ பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது. சரி, அப்போ அந்த வானதி வீட்டுக்கு வந்ததும் அவளை கூப்பிட்டு என்னன்னு கேளுங்க. நான் கேட்குறேம்மா, ஆனா அது வரைக்கும் நீ உங்க அம்மா கிட்ட இத பத்தி எதையும் சொல்லிக்காத, சரியா? என்னம்மா யோசிக்கிற? நான் உன் நல்லதுக்காகத்தாம்மா சொல்றேன். உங்க அம்மாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா விஷயத்தை இன்னும் பெருசாக்கிடுவா. இங்க பாருமா ஆர்த்தி, வானதி கிட்ட நான் பேசிக்கிறேன். சம்பந்தி வீட்டுக்காரங்க அப்பப்ப வந்து போய்கிட்டு இருக்க இந்த நேரத்துல தேவையில்லாத பிரச்சனை வந்துருமேன்னு பாக்குறேன், அவ்வளவுதான். சரிப்பா, ஆனா நீங்க சீக்கிரமே இது என்ன ஏதுன்னு எனக்கு கேட்டு சொல்லுங்க, சரியா? சொல்றேம்மா. நீ முதல்ல உள்ள போய் வேலையை பாரு. நாங்க 2 பேரும் அப்படியே வெளியே போயிட்டு வரோம். சரிப்பா. பாயா. என்ன சுந்தரம், கடை வீதிக்கு போலாம் சொல்லிட்டு இப்படி கோயிலுக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க? எல்லாம் ஒரு காரணமா தான். பேசாம வா. ஏப்பா சுந்தரம், கோயிலுக்கு வந்தா நேரா சாமியை போய் பார்க்காம இப்படி சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஒருவேளை ஆர்த்தி சொன்னதை உண்மையா பொய்யான்னு நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காண்டி வந்திருக்கீங்களோ? அதுக்காக வானதி மேல சந்தேகப்படுறீங்கன்னு சொல்ல வரல. வந்த விஷயம் என்னன்னு சொன்னா என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்வேன்ல, அதுக்காக வேண்டி கேட்டேன். எனக்கு ஆர்த்தி சொன்ன விஷயத்தையெல்லாம் கேட்டு மனசுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சியா. என்னதான் என் பொண்ணு மேல நம்பிக்கை இருந்தாலும் உண்மையோ பொய்யோ, திடீர்னு அவளை பத்தி இப்படி ஒரு விஷயத்த கேள்விப்படுறப்ப ஒரு தகப்பனா என் மனசு பதறத்தானே செய்யும். அதான் மனசு கேட்காம இங்கே ஓடி வந்தேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் சுந்தரம். இருந்தாலும் அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுன்னு நம்ம நம்புவோம். வாங்க, பிள்ளை எங்கே இருக்குன்னு போய் பார்ப்போம். சரியா? நீ இந்த பக்கம் போய் பாரு, நான் அந்த பக்கம் போய் பார்க்குறேன். சரி. சாமி கும்பிடலான்னு நம்ம ஊரு முருகன் கோயிலுக்கு போனா
அவங்க யாரோ ஒரு ஆம்பளை கூட சரிக்கு சமமா உட்காந்து பேசிட்டு இருக்காப்பா. சுந்தரம், நம்ம வானதி. கடைசியில் ஆர்த்தி சொன்னது உண்மையாச்சு பாத்தியாயா? ரொம்ப பெரிய இடத்துல இருந்து அவளை பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க. இந்த நேரத்துல இவ இப்படி யாரோட உட்காந்து பேசிட்டு இருந்தா அதை நம்ம எப்படியா எடுத்துக்கிறது? யாரு கூட உட்காந்து பேசிட்டு இருக்கா? சுந்தரம், அந்த பிள்ளை பேசிட்டு இருக்கிறதே அந்த பிள்ளைய கட்டிக்க போறவங்கிட்ட தான். என்னையா சொல்ற? இன்னுமா அந்த பையன் யாருன்னு உங்களுக்கு தெரியல? அந்த பையன்தான் ராஜேஸ்வரி அம்மாவோட மூத்த புள்ள கார்த்திக், உங்க மருமக புள்ள. ஆமா, நீங்க மாப்பிள்ளை போட்டோ பார்க்கவே இல்லையா? இல்லையா? நீ எங்கயா போட்டோ என்கிட்ட காமிச்ச? நேர போய் என் சம்சாரத்தை பார்த்துதான் இந்த சம்பந்தத்தையே பேசி முடிச்ச. சரி, அதை விடுங்க. உங்க மருமையன் இவ்வளவு தைரியமா நம்ம ஊருக்கு வந்து உங்க பொண்ணு கூட உட்காந்து பேசிட்டு இருக்கானா? கல்யாண பொண்ணு வானதி தாங்கிற விஷயத்த ராஜேஸ்வரி அம்மா அவங்க பையன்கிட்ட சொல்லிட்டாங்க போல இருக்கு. இது தெரியாம நம்ம ஆர்த்தி யாரோ ஒருத்தன் கூட நின்று பேசிக்கிட்டு இருக்கிறதா நினைச்சு நம்ம கிட்ட சொல்லியிருக்கு. சரியா? வானதி பேசிக்கிட்டு இருந்தது மாப்பிள்ளை கிட்ட தாங்கிறது எனக்கு அடையாளம் தெரியாம இருந்தது சரி. ஆனா ஆர்த்திக்குமா இது தெரியல? அவதான் ஏற்கனவே மாப்பிள்ளையோட போட்டோ பார்த்திருப்பாளே. சுந்தரம், பொண்ணு வீட்டுக்கு கொடுத்த போட்டோவில் டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவர் இப்படி நெத்தியில விபூதி வச்சுக்கிட்டு வேட்டி சட்டையில இருந்ததும் உங்க பொண்ணுக்கு அடையாளம் தெரியலையோ என்னவோ? இருக்கும். வள்ளிய கட்டிக்கிறதுக்கு முருகன் வேட வேஷத்துல வந்ததை கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? அந்த மாதிரி தான் உங்க மருமகனும் அடையாளத்தை மாத்திக்கிட்டு உங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கிறாரு. ரெண்டு பேர்த்தையும் ஒன்னா வச்சு பார்க்கும்போது ஜோடி பொறுத்து அப்படி இருக்கு. உண்மைதாயா? ஆர்த்தி சொன்னதையெல்லாம் கேட்டு பதட்டத்தோட இந்த கோயில் படியேறி வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மனசே நிறைஞ்ச மாதிரி இருக்கு. வானதி தான் ராஜேஸ்வரி அம்மா விட்டு மருமகள்ங்கிறது அந்த கடவுள் போட்டு வச்ச கணக்கு போல. அந்த முருகன் முடிவு பண்ணிட்டா அதை யாரால மாத்த முடியும்? இந்த கல்யாண விஷயத்துல 1000 குழப்பம் இருந்தாலும் எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நம்புவையா. சரி, அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கட்டும். வா, நாம கிளம்புவோம். சரி.